சரி, இப்போ இன்னொரு கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திருமணம் எப்போ பண்ணுவீங்க? அப்படிங்கிற மாரி கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவரு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சிறகடிச்சு பறக்கணும் ஆசைப்படுறேன். ஆ எதுக்கு திருமணம்? வேண்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? இதே கேள்விய ஒரு 2023ல வந்து ஒருத்தவங்க கேட்குறாங்க ஒரு பேட்டியில. யாரையா லவ் பண்றீங்களா? நீங்க எப்போ கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்ப அதுக்கு சொல்றாரு, நான் ஒருத்தங்கள லவ் பண்றேன் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. சரி அப்ப எல்லாருமே வந்து ஆர்வத்தோட இருந்தாங்க. லவ் பண்றாங்களா? அப்படியா? அப்ப சீக்கிரமா திருமணம் இருக்கும் அப்படிங்கிற மாரி ஆர்வத்துல இருந்தாங்க. ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஷி படத்தோட ரிலீஸ் பண்ண போறாங்க. அதனுடைய நிகழ்ச்சி வந்து பிரம்மாண்டமா சென்னையில நடந்துச்சு. இதுல எஸ்.ஜே. சூர்யா கிட்ட வந்து 2 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அந்த 2 கேள்விகள் என்னன்னா, அது மட்டும் இல்லாம எஸ்.ஜே. சூர்யாவோட ஒரு சின்ன குட்டி கதைய பத்தி நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த குஷி படத்தோட தயாரிப்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ.எம். ரத்னா. இயக்குனர் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் எஸ்.ஜே. சூர்யா அவங்க தான். அப்போ தயாரிப்பாளர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குஷி படத்த வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி முடிவெடுக்குறாங்க. சரியா? அதனுடைய நிகழ்ச்சி வந்து பிரம்மாண்டமாக நடந்துச்சு சென்னையில. நம்ம இயக்குனரும் கலந்துக்கிட்டாங்க. அப்ப இயக்குனர்கிட்ட வந்து 2 கேள்விகள் வந்து கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஷி படம் 2வது பார்ட் வந்து இறங்குமா? அப்படிங்கிற மாரி கேள்வி கேட்குறாங்க. 2வது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்ப திருமணம்? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. அதற்கு அவர் என்ன சொன்னாரு? அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ எஸ்.ஜே. சூர்யாவ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் படம் என்ன படம் எடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாலி படம் எடுத்தாரு. 1999ல அதுவும் சூர்யா வச்சு எடுத்திருந்தாரு. அது ஒரு பெரிய ஆக்டர் தான் அந்த டைம்ல. அப்ப அதுவுமே அந்த படம் வந்து ரொம்ப ஹிட் குடுத்துச்சு. வேற லெவல்ல ஹிட் குடுத்துச்சு. 2வது படம் வந்து யார வச்சு எடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அவங்கள வச்சு எடுத்திருந்தாங்க. விஜய் அண்ணாவும், ஜோதிகா அவங்களையும் வச்சு எடுத்திருந்தாங்க. சரியா? அதுவுமே என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹிட் குடுத்துச்சு. அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2000த்துல மே 19ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. ஏற்கனவே அவங்க வந்து வேற டேட்ல தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி 2000 அந்த டைம்ல தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் பெரிய பெரிய படங்கள் வந்து இறங்குதுனால ஒரு போட்டியாவே இருந்துச்சு. அப்ப சரி நம்ம டேட்ட மாத்தி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாத்தி வச்சு மே 19ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க. சரியா? கிட்டத்தட்ட இந்த படம் இறங்கி 24 வருஷம் ஆகுது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் இறங்கியாச்சு. இறங்குனதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு வசூல் அடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 டூ 25 கோடி வசூல் அப்படிங்கிற மாதிரி அடிக்குது. சரியா? ஆனா அந்த வருஷத்துல, அந்த இயர்ல இந்த படம் வந்து ஒரு டாப் லெவல்ல அதாவது 20, 25 கோடி வசூல் அடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சாதனை தான். ஏன்னா அந்த டைம்லயே 25 கோடி வசூல்ன்னு சொல்லும்போது, அது அப்போ இப்போ நமக்கு 1000 கோடி சம்பளம் இருக்குல்ல, அதே அந்த டைம்ல அது ஒரு 1000 கோடி சமக்கு மாரி தான். சரியா? அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படம். அந்த அளவுக்கு டாப் பொசிஷன்ல இவர கூட்டிட்டு போயிருந்துச்சு. சரியா? அதுக்கப்புறம் வந்து நம்ம எஸ்.ஜே. சூர்யா அவங்க வந்து படம் நடிக்கிறதுக்கு இறங்குறாங்க. என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ படத்துல வந்து நடிக்கிறாங்க. சரியா? நாயகனாட்டு நடிக்கிறாங்க. இப்போ எஸ்.ஜே. சூர்யாவ பொறுத்தவரைக்கும் அவருடைய மெயின் குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஸ்டார் ஆட்டு வரணும். ஒரு நல்ல நடிகனா பெரிய டாப் பொசிஷன்ல வரணும் அப்படிங்கிற மாரி அவரோட ஆசை. அதுக்காக தான் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சினிமா துறைய வந்து சார்ந்து வந்தாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் இயக்குனராட்டு வராங்க. ஒருத்தங்கள்ட்டயா போய் அசிஸ்டன்ட்டா பார்க்குறேன். உங்களுக்கு தொழில வந்து கத்துதாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படி யாருகிட்ட ஃபர்ஸ்ட் போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசு அவங்க கிட்ட போய் தான் அசிஸ்டன்ட்டா இருக்கிறாங்க. அடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபாபதி அவங்ககிட்டயும் போய் அசிஸ்டன்ட் இயக்குனராட்டு இருக்கிறாங்க. இப்படி நெறைய பேத்துக்கிட்ட போயிருக்காங்க. நெறைய பேர் வந்து சப்போர்ட்டிவா இருந்துகிட்டு, அதுக்கப்புறம் தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த தொழில கத்துக்கிட்டு இயக்குனராட்டு பண்ணாங்க. இயக்குனர் மட்டும் தான் அப்படின்னு பார்த்தோம்னா, இல்ல. அவர் நெறைய கதைகள், அப்புறம் தயாரிப்பாளர் இந்த மாதிரிலாம் ஒரு பெஸ்ட்டான ஒரு நபர் தான் எஸ்.ஜே. சூர்யா. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் படம் நடிக்கிறதுக்கு தொடங்குறாரு. அப்போ என்ன ஆச்சு அப்படி அந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாப்புன்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஹிட்டும் சொல்ல முடியாது. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா ஓடியிருக்கு. நார்மலானா ரொம்ப ஒண்ணும் பார்க்கல. ரொம்ப ஒண்ணும் வசூலும் அடிக்கல. ஆனா, எல்லாருமே அவர வந்து எந்த ஒரு வேர்ட்ஸ் போட்டு, அதாவது இந்த படம் நல்லா இல்ல, கேவலமா இருக்கு அப்படிங்கிற மாரி யாருமே சொல்லல. ஆனாலுமே இவரு பண்ண செயல வந்து பாராட்ட தான் செஞ்சாங்க. ஏன்னா, ஏற்கனவே 2 படத்த வந்து அந்த அளவு ஹிட் குடுத்திருந்தாரு. சரியா?
சரி அதுக்கப்புறம் அவரு வந்து விடல. அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய படங்கள் வந்து நடிக்க தான் செஞ்சாரு. ஆ அதுக்கப்புறமுமே சப்போர்ட்டிவ் ஆக்டர், வில்லன் ஆக்டிங் ஆக்டர் இப்படி நெறைய நண்பன் படத்துல விஜய் அவங்க கூட நடிச்சிருப்பாங்க. இப்படி நெறைய விஷயங்கள் நெறைய படங்கள்ல வந்து நடிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு. சரியா? இப்போ அவர் வந்து என்ன பொசிஷன்ல இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நல்ல வில்லன் கேரக்டர்ல வந்து சூட்டபிளா இருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஃபேஸ் எல்லாமே வந்து வில்லன் கேரக்டர் தான் சூட்டபிளா இருக்குது. அவருடைய ஃபேஸ பார்க்கும்போதுமே தெரியும். வில்லனா இருந்தாலுமே அந்த அளவுக்கு ஒரு ஃபன் பண்ணுவாரு, காமெடி பண்ணுவாரு, எல்லாமே பண்ணுவாரு சரியா? அப்படியே ஒரு ரியாக்ஷன் ஒரு ரோல குடுத்தோம்னா, அந்த ஒரு ரோல்லே அவரு வந்து மாறிருவாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நடிகர் தான். இப்போ எந்த படத்த எந்த ஒரு டாப் படத்த எடுத்துக்கிட்டாலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லன் கெட்டப்ல கண்டிப்பா எஸ்.ஜே. சூர்யா இருப்பாங்க. இப்ப தமிழ் படங்கள்ல மட்டும் தான் வில்லனா இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. கன்னடா, தெலுங்கு மலையாளம், அப்புறம் வந்து இந்த மாதிரி நெறைய எக்ஸெட்ரா படங்கள்ல வந்து வில்லனாட்டு நடிச்சுட்டு இருக்காங்க. சரியா? இப்படிதான் இவருடைய லைஃப் வந்து போயிட்டுருக்குது. ஆனாலும் இருந்தாலும் அவரு முயற்சிய கைவிடாம என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு டாப் நடிகராட்டு வரணும், ஒரு ஆக்டரா வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிக்கோள்ல தான் ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. சரி, இப்போ இன்னொரு கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திருமணம் எப்போ? எப்போ பண்ணுவீங்க? அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவரு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சிறகடிச்சு பறக்கணும் ஆசைப்படுறேன். ஆ எதுக்கு திருமணம்? வேண்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? இதே கேள்விய ஒரு 2023ல வந்து ஒருத்தங்க கேட்கறாங்க ஒரு பேட்டியில. "யாரையா லவ் பண்றீங்களா? நீங்க எப்ப கல்யாணம் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க?" அப்படின்னு வந்து கேட்கறாங்க. அப்ப அதுக்கு சொல்றாரு, "நான் ஒருத்தங்கள லவ் பண்றேன்." அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. சரி அப்ப எல்லாருமே வந்து ஆர்வத்தோட இருந்தாங்க. லவ் பண்றாங்களா? அப்படியா? அப்ப சீக்கிரமா திருமணம் இருக்கும் அப்படிங்கிற மாரி ஆர்வத்துல இருந்தாங்க. பட் அப்பதான் ஒரு குண்ட தூக்கி போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நான் லவ் பண்றேன். சினிமாவ லவ் பண்றேன். என்னுடைய சினிமா தான் எனக்கு லைஃப்." அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? இப்பவும் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நான் கல்யாணம் பண்றது மைண்ட் செட் இல்ல. நான் வந்து இப்படியே எல்லா இடம் வந்து சுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறேன்." அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. சரியா? சரி, எதனால இந்த மாதிரி நெறைய செலிபிரிட்டிகள் வந்து நெறைய ஆக்டர்ஸ்லாம் வந்து கல்யாணம் பண்ணாம இருக்காங்க? அவங்களோட லட்சியம்லாம் என்ன? என்ன காரணமா இருக்கும்? அப்படி அந்த பணத்த சம்பாதிச்சு என்னதான் பண்ண போறாங்க? அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க. சரியா? இவங்களுடைய ஃபேமிலி யாரு? எந்த ஊரு? எந்த இடத்துல பிறந்தாரு? எப்போ பொறந்தாரு? இவருக்கு வயசு என்ன? அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இவர் எப்போ பொறந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1968ல ஜூலை 20ஆம் தேதி பொறந்தாரு. இவருக்கு கிட்டத்தட்ட வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 57 வயசு ஆகுது. இவரு தமிழ்நாட்டுல திருநெல்வேலி மாவட்டத்துல வாசுதேவ நல்லூர் என்ற ஊர்ல தான் பிறந்தாரு. அந்த ஊர் பெரிய ஊர் கிடையாது. ஒரு சிறிய கிராமமா தான் இருந்துச்சு. அங்க தான் அவர் வந்து பிறந்தாரு. இவங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மனசு பாண்டிய. அம்மா பேர் வந்து ஆனந்தம். சகோதரி இருக்காங்க, சகோதரன் இருக்காங்க. சகோதரி பேர் செல்வி, சகோதரன் வந்து விக்டர். அ எஸ்.ஜே. சூர்யா தான் கடைசி. அவங்க தான் இளையவரு. எஸ்.டி. சூர்யா அப்படிங்கிற மாரி நம்ம சொல்றோம்ல. இவருடைய பேர் உண்மையான பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வராஜ் ஜாஸ்டின் பாண்டிய. சரியா? அத வந்து எஸ்.ஜே. சூர்யா அப்படிங்கிற மாதிரி டிஃபரெண்ட்டா வச்சிருக்கிறாரு. சரியா? இவருடைய பள்ளி படிப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய அதாவது சின்ன கிராமங்கள்ல இருந்ததுனால, அவருடைய பள்ளி படிப்பு எல்லாமே வந்து அங்க தான் படிச்சாரு. இவருக்கு வந்து மேலும் பட்டப்படிப்பு படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் இருந்ததுனால என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி சென்னையில நம்ம படிப்பு அப்படிங்கும்போது சென்னை சூஸ் பண்றாரு. சென்னை சூஸ் பண்றது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லயோலா காலேஜ் அங்க தான் வந்து படிக்க ஆரம்பிச்சாரு. அங்க என்ன படிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்பியல் பட்டம் வந்து படிச்சாரு. சரியா? படிச்சு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும்போது, டிசைட் பண்றாரு. சரி நம்ம வந்து ஒரு ஆக்டிங் அதாவது அந்த டைம்ல அவருக்கு வந்து ஃபுல்லா அந்த படங்கள் சார்ந்து ஒரு மைண்ட் செட் அதாவது நம்மளோட கெரியர் சொல்லுவோம்ல. நம்மளுக்கு என்ன கெரியரா இருக்கும், ஆசை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது டாக்டர்ஸ், போலீஸ் அப்படிங்கிற மாரி சொல்லுவோம்ல. அதே மாதிரி அந்த டைம்ல அவருக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஆக்டரா வரணும், ஒரு டாப் பொசிஷன்ல வரணும், ஒரு நட்சத்திரமா வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் இருந்திருக்குது. அப்ப என்ன பண்றாருன்னா, நம்ம ட்ரை பண்ணுவோமே அப்படிங்கிற மாரி ட்ரை பண்ணாரு. அப்போ போறாத இடமும் இல்ல, ஓடாத இடமும் இல்ல. பட் அந்த சினிமா துறையில அவருக்கு நடிகரா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. சரி அப்ப என்ன பண்றாரு, சூஸ் பண்றாரு. அவரோட லைஃப் சரி நம்ம வந்து ஒரு அசிஸ்டன்ட் இயக்குனராட்டு போவோம். அங்க போனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஏதாவது கிடைக்கும். ஏதாவது நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்க அதிகமா இருக்குது. நம்மளும் கத்துக்கலாம், படம் எடுக்கலாம். அந்த படத்தோட கதைய எழுதலாம். அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயமா ஆர்வம் காட்டி என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்டாட்டு போறாரு. போனதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொருத்தங்கள்ட்டயுமே அதுவும் ஒருத்தங்க 2 பேருன்னா அப்படியே ஒவ்வொரு இயக்குனர்கிட்டயும் அப்படியே போய் கத்துக்கிட்டு அப்புறம் தான் அவர் படம் எடுக்க ஆரம்பிச்சாரு. ஆனா அந்த டைம்ல அவர் எடுத்த படமுமே ரொம்ப ஹிட் குடுத்தாரு. பெரிய பெரிய நடிகர் அதாவது சூர்யா, அ அப்புறம் வந்து விஜய் அண்ணா அவங்கள வச்சு தான் எடுத்தாங்க. ஆனா ரொம்ப ஹிட் குடுக்க ஆரம்பிச்சாரு.
வேற லெவல்ல பண்ணாரு. பட் இருந்தாலும் அவர் நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாரு. அவங்க நடிச்ச படமும் சூப்பரா தான் இருந்து. ஆனா பெரிய அந்த அளவுக்கு ஹிட் குடுக்கல. இப்போ வந்து ஒரு வில்லன் கெட்டப்ல இவரு தான் சூட்டபிளா இருக்காரு. அந்த அளவுக்கு மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காரு. நெறைய மக்கள் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கூட வராங்க. சரி, இப்போ குஷி படம் ரிலீஸ் வந்து பண்றாங்க. சரியா? இது எப்ப இறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகிற 25ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா மிஸ் பண்ணாம எல்லாரும் போய் பாருங்க. ஏற்கனவே அந்த படம் வந்து வேற லெவல் ஹிட் குடுத்துச்சு. பட் இருந்தாலுமே இந்த அளவுக்கு இப்ப தளபதி விஜய்னா அரசியலுக்கு வந்ததுனால, இனி இந்த படம் கண்டிப்பா வேற லெவல்ல ஹிட் குடுக்கும். எல்லாருமே மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்த கமெண்ட்ல சொல்லிருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.